உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. எதை எடுத்தாலும் உங்க கருமாந்திர இளவு ஒன்றிய அரசு குன்றிய அரசா உங்க ஆட்டமே முடியுது. பழனிசாமி என்னைக்கு அந்த பௌர்ணமி வரும்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. திமுகவுக்கு கதம் கதை முடிவு எழுதணும். நாட்டுக்கு மோடிசாமி, தமிழ்நாட்டுக்கு பழனிசாமி நான் பேசிட்டு இருக்கிறவன். அந்த அடிப்படையில நான் சொல்றேன், உங்களுடைய பலம் புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு இருக்கிற இந்த நிலைமையில நீங்க 150 இடம் ஜெயிக்கிறப்ப நீங்க விஜய்க்கு விடுற அழைப்பு அப்படிங்கிறது ஏதோ பலகீனமாக அதிமுகவின் உயரத்தை குறைத்து காட்டுது. இது நல்லதில்ல. மக்கள் எடப்பாடி காத்துனுங்கிறதா நீங்க சொல்றீங்க, அதிமுக காத்துட்டு இருக்கதா சொல்றீங்க. விஜய் காத்துனுங்கிறார் எடப்பாடி, அதான் சப்ஜெக்ட். நான் நேரா அந்த கேள்விக்கு வரேன். உங்ககிட்ட சொன்ன மாதிரி எங்கிட்ட மக்கள் எல்லாம் சொன்னாங்க மதேஷ் காலையில வருஷம் விஜய்க்கு காத்து கொண்டு இருக்கிறதா இல்லையா? அதான் நான் சொல்றேன், இதுதான் விவாதம். அதிமுக என்ற அந்த கோயில் யானை தன்னுடைய பலம் தெரியாமல், பலம் புரியாமல், பழனிசாமி வேண்டும் என்ற தமிழக மக்களின் தாகம் புரியாமல் எதற்காக விஜய்க்கு கொஞ்சம் சாஃப்ட் பிடலிங் கொடுக்குறாங்க. எனக்கு இதுல வருத்தமா இருக்குது. வாங்குற நெல்லை விவசாயிட்டு இருந்து வாங்குறதுக்கு யோகியது இல்லாம எடப்பாடி பழனிசாமி கோமணம் தெரியும் வேட்டி கட்டிட்டு போயிருந்தான்ல. சரி, விவசாயி இருந்தாலும் ஒன்ன மாதிரி நாடகம் நடத்துறவன்ல, கரும்பு தோட்டத்துக்கு நடுவில் காங்கிரீட் ரோடு போட்டு நல்லா காலில் 80,000 ரூபாய் சூ போட்டு நடக்கிறவன்ல, வேட்டிக்கு 2,000 தெரிஞ்சுதா? 2,000 கட்டிட்டு இறங்கி நடந்தான்ல எடப்பாடி பழனிசாமி. அவர் தான் உண்மையான விவசாயி. தீபாவளி மாதிரி கொண்டாடுவாங்க. இல்ல, புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்துட்டு எங்களை பிரிக்க சைத்துட்டியா? புருஷன் ஒன்ன மீறி பொண்டாட்டி என்ன மீறி எப்படி அவனை பிரிக்க முடியும்? யாருக்கு காது குத்துற நீ? காங்கிரஸ் போட்டோம், இந்த திருமாவளமே 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போய் தம்பி விசை, என்னுடைய அன்பு தம்பி விசை, என்ன அன்பு தம்பி சோசப் விஜய்னு போய் நிக்கலன்னா என் பேரை என்னன்னு சொல்லி நான் என் பேரை கருணாநிதினு மாத்திக்கிறேன். ஓட்டு வாங்குவார், நான் இல்லைன்னு சொல்ல. மற்றவங்க மாதிரி எல்லாம் விசில் அடிச்சாங்க குஞ்சிங்க அப்படின்லாம் சொல்லல. இந்த 41 பேரை கொலை பாதகம், அவங்க 41 பேர் செத்து போனதுக்கு காரணமான ஜோசப் விஜயும் ஜோசப் ஸ்டாலினும் என்ன மாதிரி இந்த யூடியூப்ல இது வரைக்கும் சோசியல் மீடியாவில் பேசியிருக்கேன். யாராவது சொல்லி நான் நெஞ்ச நிமித்தி சொல்றேன், 41 பேர் அநியாயமா செத்து போனதுக்கு காரணம் ஜோசப் விஜய், ஜோசப் ஸ்டாலின் 2 பேரும். அன்புக்குரிய அதிமுக நண்பர்களே, தயவு செய்து இந்த எண்ணத்தை மனசுல வச்சுக்காதீங்க. உங்களுடைய பலம் யானை பலம். பழனிசாமி உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது, முருகசாமி உங்களை வழி நடத்துறான். இதை விட உங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்லை. ஆதந்தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு சேலம் மணிகண்டன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவருமே கேட்போம். வணக்கம் மணிகண்டன் சார். வணக்கம் மாதேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் போன வாரம் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ட்ரை பண்ணேன், அலுவலக நம்பருக்கு ட்ரை பண்ணேன், கிடைக்கல. உங்களுக்கு வாழ்த்து சொல்லலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன், கிடைக்கல. விச் இஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். உங்களுக்கு இனிய போன திங்கட்கிழமை விடுமுறை தின நல்வாழ்த்துக்கள். தம்பி கேமரா தம்பி, இனிய விடுமுறை தின நல்வாழ்த்துக்கள்ப்பா. உனக்கும் விடுமுறை தின நல்வாழ்த்துக்கள். தீபாவளி வாழ்த்துக்கள் சார். தீபாவளி எல்லாம் முடிச்சு சொல்லுங்க. தீபாவளி இன்னும் ஒரு முறை சொல்லுங்க. தீபாவளி. அப்படி ஏன் மெதுவா சொல்றீங்க? தீபாவளி சார். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அந்த குரலை சொல்லுங்க. தீபாவளிக்கு வாழ்த்துக்கள். வெரி குட், வெரி குட். நான் கொண்டாடினேன் தீபாவளி. அப்படியா? அதிசயமா இருக்குது. நீங்களா ராவண கூட்டமாச்சா? அந்த அந்த திடல் கூட்டமாச்சா? அடையாளப்படுத்துறீங்க பாத்தீங்களா? என்ன நீங்க யாரு மாதேஷ்? யாரு எல்லாருக்கும் அடையாளம் கொடுக்கறது. அதே போல உங்களுக்கு பாருங்க, தீபாவளிக்கு இது வரைக்கும் வாழ்த்தே சொல்லாத ஒரு ஆளு. ஆனால் இந்த வருடம் நான் கடுமையான சோகத்தில் இருக்கிறேன், யாரும் தீபாவளி கொண்டாட வேண்டாம் அப்படின்னு ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு வாழ்த்து சொல்லி. யார்? விஜய சொல்றீங்களா? தம்பி சோசப் தான். சோசப் தான் கேக்குறேன். அதுதான் சப்ஜெக்டே. நேரா வந்துட்டீங்க பாருங்க. நீங்க நேரா வந்துட்டீங்க. விஜய்க்கு வந்துட்டு யாரு மனசுல யாரு? மாதேஷ் மனசுல யாரு? தீவிர எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர். எடப்பாடி பழனிசாமி 2026 முதல்வர் ஆகணும்னு அதிகம் ஆசைப்படக்கூடியவர் மணிகண்டன். எனக்கு நல்லா தெரியும். எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆகணும், அதிமுக வெற்றி பெறணும்னா விஜய் வேணும். வாங்க விஜய், தவமாய் தவம் இருந்துன்னு ஒரு படம் வந்து பாருங்க. அந்த மாதிரி தவமாய் தவம் இருக்காங்களே. டிடிவி தினகரன் சொல்றாரு, எதுக்குங்க இப்படி போட்டு வளைச்சு பிடிச்சி இழுக்கிறாங்க? என்ன கூவி கூவி கூப்பிடுறாருங்க விஜய. அதிமுக கூப்பிடுது, எடப்பாடி கூப்பிடுது, இப்படிதாங்க இருக்கு அப்படின்னு டிடிவி தினகரன் கேட்கிறாரு.
கூவி கூவி கூப்பிடுறாங்களே விஜய். யாரு மனசுல யாரு மாதேஷ் மனசுல என்ன கேள்வி இருக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த நாட்டு போட்டேன். முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, களத்துல இருக்கிறவங்க, ஃபீல்டுல இருக்கிறவங்க, கட்சியில இருக்கிறவங்க, பொறுப்புல இருக்கிறவங்க யாராவது இதை பத்தி கவலைப்பட்டா அதை பத்தி கவலைப்படலாம். ஏற்கனவே நீங்க குறிப்பிடும் அந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா வாளர்ந்த பள்ளி, நூலர்ந்த பட்டம் மேல பறக்குது அது. அதே மாதிரி ஏன் இது ஆணி இல்லாத பம்பரம். அந்த நபருக்கும் அதிமுக என்ன நிகழ்வுகளை முன்னெடுக்குதுங்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? நீ தான் மன்னார்குடி மாஃபியா அந்த கட்சியவே நாசப்படுத்தினீங்கன்னு அம்மா காலத்திலேயே துரத்தி அடிக்கப்பட்ட நபர். சரி, இப்ப என்டிஏல இருந்தும் வெளியே போயிட்டீங்க. உங்க வேலையை பாருங்க. ஒட்டுமொத்த மக்களும் பேசிக்கிறாங்க சார். டிடிவி பேசுறதுக்கு இவ்வளவு நீங்க வசனம்லாம் சொல்லி அவருடைய வரலாறு சொல்றீங்கல்ல, மக்களும் பேசிக்கிறாங்க. எதுக்குங்க விஜய் கூப்பிட்டுருக்காரு, திரும்ப திரும்ப கூப்பிடுறாரு, பிள்ளையார் சொல்லின்றாரு, வேற ஏதோ சொல்லின்றாரு. தம்பிகிட்ட கேட்டேன், நீங்க தான் பேட்டி எடுத்துருக்கீங்க. ஒரு மக்கள் உங்களை பார்த்து வந்து சொல்லி, ஏன்னா இந்த ஆவுன்னா மக்கள் பேசிக்கிறாங்க. ஏன்னா மக்கள்லாம் கியூல வந்து நின்றுகிட்டு மாதேஷ்ட கருத்து சொல்லிட்டு. ஆமா, நான் மக்களின் கேள்வி கேட்கறேன்ல, அதனால என்கிட்ட நாங்களாம் என்ன வேற உலகத்துல வாழ்றோமா இல்ல வேற இதுல வாழ்றோமா? சார், நீ திரு இபிஎஸ் பிள்ளையார் போட்டாச்சுன்னு எப்படி சொல்றாரு? நேரடியா நான் விஷயத்துக்கு வர்றேன். இதுல வந்து தயவு செஞ்சு என்னுடைய அருமைமிக்க அதிமுக நண்பர்கள் என் மேல கோச்சிக்க கூடாது. இந்த கோயில் யானைன்னு சொல்லுவாங்க. அதாவது அதிமுக அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கோயில் யானை என்ன பண்ணுவாங்க, சங்கிலியில கட்டி வச்சிருப்பாங்க. அதனாலேயே தான் யானைங்கிறது அது மறந்து போச்சோன்னு எனக்கு வருத்தமா இருக்குது. இன்றைய நிலைமையில இருக்கிற அதிமுக கூட்டணி, பாஜக, பனையூர் பாமக, இந்த 3 பேரும் நின்னாவே 150லேருந்து 160 இடம் ஜெயிக்கலாம். இதை எழுதி வச்சுக்கோங்க. 2011 இவங்களுடைய தகப்பனார் கருணாநிதி அவர்கள் எப்படி ஒரு சுனாமி மாதிரி ஒரு கேடுகட்ட இது வரைக்கும் வரலாறுல இல்லாத வரலாற்று ஏட்டுகளால் பதிக்கப்பட்ட ஒரு கொடுங்கோல் மோசமான நில அபகரிப்பு, கொலை, கொள்ளை அப்படின்னு ஆட்சி கொடுத்து 3வது இடத்துக்கு போனாரோ, அந்த இடத்தை நோக்கி தகப்பன் சாதனையை முறியடிக்கிற ஸ்பீடில் நம்ம திராவக நாயகர் இருக்கிறப்ப சாதாரண ஏழை விவசாயி எடப்பாடி பழனிசாமி, தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த பழனிசாமி வேண்டுமா, திராவிட மாடல் என்ற பெயரில் திராவக மாடல் ஆட்சி கொடுத்த சர்வாதிகாரி ஸ்டாலின் வேண்டுமா அப்படிங்கிற மக்கள் முன்னாடி இருக்கிற கேள்விக்கு மக்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாயா. இன்னும் 6 அமாவாசை முடிஞ்சா பழனிசாமிங்கிற பௌர்ணமி உதயமாக போகுதுன்னு காத்துக்கிட்டு இருக்கிறப்ப மக்கள் எடப்பாடி காத்துனுங்கிறதா நீங்க சொல்றீங்க, அதிமுக காத்துட்டு இருக்கிறதா சொல்றீங்க. விஜய் காத்துங்கிறார் எடப்பாடி, அதான் சப்ஜெக்ட். நான் நேரா அந்த கேள்விக்கு வரேன். உங்ககிட்ட சொன்ன மாதிரி எங்கிட்டையும் மக்கள் எல்லாம் சொன்னாங்க மாதேஷ் காலையில வருஷம் விஜய்க்கு காத்து கொண்டிருக்கிறதா இல்லையா? அதான் நான் சொல்றேன், இதுதான் விவாதம். அதிமுக என்ற அந்த கோயில் யானை தன்னுடைய பலம் தெரியாமல், பலம் புரியாமல், பழனிசாமி வேண்டும் என்ற தமிழக மக்களின் தாகம் புரியாமல் எதற்காக விஜய்க்கு கொஞ்சம் சாஃப்ட் பிடலிங் கொடுக்குறாங்க. எனக்கு இதுல வருத்தமா இருக்குது. அப்ப நானா இதை அதிமுகவுடைய முன்னணி, ஏன்னா பொதுச் செயலாளர் அவர்களே அந்த கொடி பறந்ததை பத்தி ஒரு பாசிட்டிவான கமெண்ட் சொன்னாரு. அண்ணன் ஆர்வி உதயகுமார் ஒரு விதத்துல போய் அட்வைஸ் எல்லாம் பண்ணாரு. அதான் ஒரு இதுல சொன்னேன், அண்ணன் கோச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தர் கேட்காம ஒருத்தருக்கு அட்வைஸ் சொன்னா அதுக்கு வேல்யூ இல்லைங்க. முதல் நான் எதுக்காக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இன்றைய பலத்தில் ஒரு 150 160 இடத்துல ஜெயிப்போங்கிறது தெரியாதவரா அறியாதவரா திரு எடப்பாடி பழனிசாமி தெரியலையே. உங்களுக்கு மணிகண்டனுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியல. மாதேஷ் சற்றே பொறுத்து சார் விஷயத்தை அவங்க களத்துல அரசியல் பண்றாங்க சார். எதற்காக கூப்பிடுறாங்கன்னா, 1967 தேர்தலில் எப்படி காங்கிரஸ் என்பது தமிழகத்தில் கிட்டத்தட்ட சவக்குழிக்கு போச்சோ, சமாதி கட்டப்பட்டதோ, அந்த மாதிரி 2026 தேர்தலில் திமுக என்பது ஜீவ சமாதி, ஜல சமாதி, அவர்களுக்கு பிடிச்ச அரபிக்கடலை சமாதி பண்ணணும், திமுகங்கிற இந்த வரலாற்று முடிவுரை எழுதணும் அப்படின்னு பழனிசாமி என்ன பண்றாருன்னா, ஒருவேளை நான் முதல்ல அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன், ஏப்பா நல்லா எடுத்துக்குப்பா, விஜய் வரமாட்டாருங்க 99% இந்த கூட்டணிக்கு. நீங்க வேணா மார்க் மை வேர்ட்ஸ். பக்கத்துல தானே, நீங்க சேலம் தானே, அப்படியே சிலுவம்பாளையம் அப்படியே வண்டி எடுத்துட்டு போய் கார்ல போய் சொல்லிட்டு வந்தீங்க. எங்க நான் ஐயாவோட வீட்டுக்கு வெகு சிலுவம்பாளையத்துல எல்லாம் ஐயா இல்லைங்க, சேலத்துல தான் இருக்காரு. சிலுவம்பாளையம் போய் ஒரு பல மாசம் ஆச்சு, தீபாவளி அன்னைக்கு கூட அவர் போகல. வரமாட்டாருங்க. நான் ஒரு சாதாரண ஐயாவுக்கு சொல்லுங்க, ஐயா ஆர்பி உதயகுமார் அவருக்கு தெரியாத அரசியலா? மூதறிஞர் ராஜாஜி பிறந்த மாவட்டத்துல அவரை மாதிரியே ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து வந்து 2ஆம் சாணக்கியர்னு பேர் வாங்கின பழனிசாமிக்கு தெரியாதையா போய் இந்த சாதாரண இந்த சாமானியன் போய் நான் சொல்றது. அவர் எதுக்காக கூப்பிடுறாருன்னா, இதுலதான் திரு எடப்பாடி பழனிசாமியோட ராஜதந்திரம் இருக்குது. அவர் கூப்பிடுறதோட நோக்கம், விஜய் ஒருவேளை இந்த பக்கம் சேர்ந்தார்னா திமுகவுக்கு இட்ஸ் எ டிசாஸ்டர். திமுக கதம் தோற்றம் ஏதாவது கதை விடுவானுங்க. இந்த திடலிலே நாங்கள் கொடி ஆட்டி கொண்டு
கொட்டு மலையிலே ராபின்சன் பூங்கா. அது என்னமோ பூங்கா, அதுல அண்ணாவும் இருந்தார், அதனால நான் அதை குறைச்சி சொல்லக்கூடாது. அதுக்கு வந்து மறைவு அப்படின்ட்டு ஏவா வேலு போய் உட்கார அழிப்போம் ஒழிப்போம் முடிச்சிருவோம்னு சொன்னவங்க எல்லாம் நிறைய பேர் காலம் வரும் சாமி, காணாம போயிட்டாங்க. ஏவா வேலு கையில மறுபடியும் சப்ளா கட்டை கொடுத்து போச்சே போச்சே திமுக போச்சே அப்படின்னு சப்ளா கட்ட பஜனை பாடுற இதுக்கு ரெடி ஆகும். திமுகவுக்கு சமாதி கட்டணும். இந்த தமிழக மக்களுக்கு எதிரான, தமிழ் தேசத்திற்கு எதிரான, இந்தியாவிற்கு எதிரான, இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிரான, ஒட்டுமொத்த இந்த மக்கள் அப்படிங்கிற இந்த ஜனநாயகத்துக்கு எதிரான இந்த கட்சியை அழிச்சு அடியோட ஒழிக்க ஒருமைப்பாட்டுக்கு எதிராக இருக்குது திமுக. பிரிவினைவாத பேசுற கட்சியா? பிரிவினைவாத பேசுற ஜம்மு காஷ்மீர்ல கூட உனக்கு இது மாநில என்ன பயிர் வந்து இப்ப ஏன்டா நெல்லுல இது முளைக்குது 2 முளத்துக்குன்னா அதுக்கு ஒன்றிய அரசு குன்றிய அரசுங்கிறான். கேட்கறவன் கேன பசங்களா எல்லாருமே வாங்குற நெல்லை விவசாயிட்டு இருந்து வாங்குறதுக்கு யோகி இது இல்லாம எடப்பாடி பழனிசாமி கோமணம் தெரிய வேட்டி கட்டிட்டு போயிருந்தான்ல, சரி விவசாயி இருந்தாலும் ஒன்ன மாதிரி நாடகம் நடத்துறவன்ல, கரும்பு தோட்டத்துக்கு நடுவில் காங்கிரீட் ரோடு போட்டு நல்லா காலில் 80,000 ரூபா சூ போட்டுட்டு நடக்கிறவன்ல, வேட்டிக்கு 2,000 தெரிஞ்சுதா 2,000 கட்டிட்டு நடந்தால எடப்பாடி பழனிசாமி, அவர் தான் உண்மையான விவசாயி. போய் எல்லாம் நெல் மூட்டையை பார்த்துட்டு கண்ணு கலங்கினார் எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா விவசாயிக்கு தெரியும் அதை எப்படி அவன் நாத்தை பிடுங்கி மறுபடியும் பிரிச்சு நட்டு அதை வளர்த்து நெல்லு மணி கருகாம அறுத்து கொண்டு போய் களத்துல இருந்து அடிச்சு கொண்டு போய் கஷ்டம் தெரிஞ்சவன் எடப்பாடி பழனிசாமி. ஒன்ன மாதிரி நாடக ஷூட்டிங் நடத்துறவன்ல, அங்க எல்லாம் இது முளைச்சிக்கிட்டு இருக்குது. அதுக்கு அதிமுக ஆட்சியை விட முளைப்பு கம்மியா விட்டுருக்கான். வெக்கமா இல்ல உங்களுக்கு? இல்ல மீடியா சொல்லலையா? நான் இப்ப தம்பி கேமரா நிறுத்தியா, போய் பேப்பர் எடுத்துட்டு வாயா, நீங்க வந்து பேப்பரை இது மவுண்ட் ரோடு மகாவிஷ்ணு பேப்பரே எடுத்துட்டு போ, இந்த பேப்பரே பார்க்கலாம். அந்த மாதிரி இது அது கேட்டா ஒன்றிய அரசு குன்றிய எதை எடுத்தாலும் உங்க கருமாந்திர இளவு ஒன்றிய அரசு குன்றிய அரசா? உங்க ஆட்டமே முடியுது. பழனிசாமி என்னைக்கு அந்த பௌர்ணமி வரும்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. திமுகவுக்கு கதம் கதை முடிவு எழுதணும் அப்படிங்கிறதுக்கு விஜயை கூப்பிடுறாரு. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி கேள்வி வைக்கிறேன் சார். அதிமுக பலமா இருந்தா விஜய் எதுக்கு சார்? நான் சொல்றேன் பலம் இல்ல போல தெரியுது. இவருக்கு தமிழ் தெரியாதா? நீங்க உண்மையாவே அப்ப பலம் குறைந்து இருக்கீங்க போலயே. உங்களுடைய பலவீனத்தை வெளிப்படுத்துறீங்களா? எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பலவீனத்தை வெளிப்படுத்துறாரு. தமிழ் அறியாத மலையாளத்துல சம்சாரிக்கிட்டோம். தமிழ்ல தான் அறிங்க. ஹிந்தி மாலுமேனா? எனக்கு தமிழ்ல ஹிந்தி தெரியாது சார். ஹிந்தி தெரியாது போடா. நான் ஹிந்தி தெரியும் வாடா. இங்க பாருங்க, தெளிவா சொல்லிட்டேன். திமுகங்கிற கட்சி இனிமேல் எதிர்காலத்துல தலையெடுக்க கூடாது. அந்த கட்சியுடைய 67 எப்படி காங்கிரஸ் கட்சி தமிழகத்திலிருந்து விரட்டப்பட்டதோ அது விச் இஸ் அன்பார்ச்சுனேட், துரதிர்ஷ்டம். அந்த மாதிரி திமுகங்கிற இந்த மக்கள் விரோத, இந்திய விரோத, தேச விரோத இந்த கட்சியை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக விஜயை கூப்பிடுறாரு. ஆனா ஒண்ணு, அது நீங்க சொல்ற மாதிரி முடிச்சு கேட்ட கேள்விக்கு வரேன். நான் கேட்ட கேள்வி பெருந்தோல்வி, சாதாரண தோல்வி இல்ல சார். விஜய் இல்லனா வழி இல்ல அப்படின்னு அவசியமே இல்லையா? அதிமுக பலம் தெரியும். அதுக்கு எதுக்கு பழனிசாமி வரணும்னு தமிழக மக்கள் எப்படி விரும்புறாங்களோ, இந்த திராவிட மாடல் நாயகர் ஒளியணும்னு நினைக்கிற அவங்க அவசியமே இல்ல. அதுதான் சொல்றேன். மரியாதைக்குரிய அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்களே, நீங்க பேசும் இந்த பேச்சு பாத்தீங்கன்னா ஏதோ அதிமுக விஜய் எதிர்பார்த்து கொண்டு உட்கார்ந்து இருக்குதுங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை மக்கள்கிட்ட ஏற்படுத்துது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. நான் ஒரு பாமரன், நான் மற்றவங்க மாதிரி முகமூடி போட்டுக்கிட்டு நான் ஒரு விஞ்ஞானி கிட்ட பிஏவா இருந்தேன், நான் அரசியல் விமர்சகர், நான் வழக்கறிஞர், இந்த முகமூடி போட்டு ஊரை ஏமாத்தினவல்ல. என்னைக்கு இந்த மீடியாவில் பேச வந்தனோ அன்னையிலேருந்து நாட்டுக்கு மோடி, ஸ்டேட்டுக்கு எடப்பாடி, நாட்டுக்கு மோடி சாமி, தமிழ்நாட்டுக்கு பழனிசாமின்னு நான் பேசிட்டு இருக்கிறவன். அந்த அடிப்படையில் நான் சொல்றேன், உங்களுடைய பலம் புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு இருக்கிற இந்த நிலைமையில நீங்க 150 இடம் ஜெயிக்கிறப்ப நீங்க விஜய்க்கு விடுற அழைப்பு அப்படிங்கிறது ஏதோ பலகீனமாக அதிமுகவின் உயரத்தை குறைத்து காட்டுது. இது நல்லதில்ல. விஜய் வரமாட்டார். நீ 100% நான் ஒரு பாமரன், உங்களை ஆதரிக்கக்கூடியவன் 100% சொல்றேன். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி விஜய் எப்படி அண்ணாமலை ஒரு காலத்துல அதிமுகவை அழிக்கணும், பழனிசாமியை ஒழிக்கணும், அதான் நம்ம எதிர்காலம்னு திட்டம் போட்டு இன்னைக்கு எங்க ஆள் இருக்கிறாரா? கைலாயம் போயிட்டாரா? இருக்காரு சார். அண்ணாமலை முதல்வராக்குன்றாரு. அப்படிவா வலிக்கு. இப்ப எங்க இருக்குதா சவுண்ட் பார்ட்டி பாருங்க. கமலாலயம் அமைதியா இருக்குது, நல்லா ஆக்கப்பூர்வமான. அந்த வழியா தான் பார்த்து நம்ம கூட்டணி சேர்ந்துட்டு பக்கத்துலயும் போய் பார்த்துட்டு வந்தேன். ஆக்கப்பூர்வமா அந்த பூத் கமிட்டி எல்லாம் உட்காந்து பேசுறேன். அண்ணா வணக்கங்கண்ணா, அதனால இந்த சீன்லாம் இல்லாம இருக்க விஷயத்துக்கு வரேன். அண்ணாமலை எப்படி அதிமுகவையும் பழனிசாமியும் அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் நினைச்சாரோ, விஜய் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் உள்ளவர்.
முதல் காரணம் நான் நல்லா கேட்டுக்குங்க. ஆனா ஒரு விஷயம் நான் திரும்ப திரும்ப குறிப்பிடுற மாதிரி விஜய் யாருக்கிட்டயுமே பேசல, உங்ககிட்ட பேசுன மாதிரி எல்லாத்தையும் சொல்லுங்க. எல்லாம் அவங்க உட்காந்து கருத்து சொல்றவங்க எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கிறாரா விஜய்? அவருக்காக அந்த இவர் இந்த தாடி வச்சுக்கிட்டு இந்த குடுமி போட்டுக்கிட்டு இந்த முதல்ல சவுக்கு சங்கரோட பேசிட்டு இருப்பாரு. ஏன்னா பெலிக்ஸ் ஜெரால்டா அவர்கிட்ட நான் டெய்லி அசசரியில் வந்து பேசுறாரா? அவங்க ஊரை கெடுக்கியா? அவன் அந்த மாதிரி ஆளு. ஊரை யார் சார்? விஜய் தான் சொல்றேன். சோசப் விஜய். அண்ணா எச்ராஜா அண்ணா நீங்க சொன்னதை சொல்லிவிட்டேன். அவரை தான் சொல்றேன். ஒன்று புரிஞ்சுக்குங்க, நான் சொல்ற மாதிரி கரூர் ஜாலியன் வாலாபாக் அது வந்து சாதாரண சம்பவம் இல்லை. கரூர் ஜாலியன் வாலாபாக் ஒருத்தரால் சொல்ற மாதிரி ஒரு துன்பியல் சம்பவம் அது நடந்ததுக்கு அப்புறம் அந்த சம்பவம் விஜய்க்கு சில பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கோம். அவருக்கு தனியா நாம நின்னோம்னா கல்லூரிக்கு கூட நம்ம முதல்வர் ஆக முடியாதுங்கிற பாடத்தை முதல்ல கற்றுக் கொடுத்துருக்கோம். ஒரு வெறிய மனசுக்குள்ள ஏத்திருக்கோம். நாம ஜெயிக்கிறோமோ இல்லையோ நம்ம மேல இந்த கொலைப்பழியை சாட்டி விட்ட திமுகவை ஆட்சி கட்டில மறுபடியும் ஏற விடக்கூடாது. ஒருவேளை இந்த திமுக தப்பி தவறி ஆட்சி கட்டில ஏறிச்சுன்னா இவங்க நம்மளை என்ன பண்ணுவாங்க? எம்ஜிஆருக்கே விபூதி அடிச்சவங்க. அதனால இவங்களை ஆட்சி கட்டில ஏற விடக்கூடாதுன்னு முடிவு எடுத்திருப்பார். இதை நான் அனுமானிச்சு சொல்றது. நான் வெத்தலையில மை போட்டு இல்லை விசை தம்பியோட வந்து நான் அப்படியே வந்து அமானுஷ்யமா பேசி இல்லை பெலிக்ஸ் ஜெரால்டு இப்போ அவர் பிஆர்ஓ மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு அந்த மாதிரி நான் சொல்லலை. இது ஒரு சாதாரண கூட ஈர்க்கக்கூடிய விஷயம். அதே சமயத்தில் அவர் என்ன நினைக்கிறாருன்னா திமுகவை ஆட்சிக்கு வரவிடக்கூடாது, எந்த விதத்துலையும் நமக்கு பாயாச தீட்டு பற்றக்கூடாதுன்னு நினைக்கிறப்ப அவர் இந்த இடத்துல தான் என்ன பண்ணுவார்னா எழுதி வச்சுக்க அவர் தனியாக நிற்க மாட்டார். நம்பர் 1. நம்பர் 2 ஒரு பலமான கூட்டணி அமைச்சு தான் நிற்பார். யார் இந்த பலமான கூட்டணினா அவர் இயல்பாகவே ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர். சோனியா அம்மையார் வந்து ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர். அவருக்காக அந்த பின்னாடி இயங்கிட்டு இருக்கிற மத அமைப்புகள் இப்போ காங்கிரஸுக்கும் அவருக்கும் எப்படி ஒரு பாலமாக அமைதுங்கிறது எனக்கு நான் கேட்ட என்னுடைய சோர்ஸில் எனக்கு வந்த செய்தி. காங்கிரஸ் இழுத்து காங்கிரஸ் தான் முதலமைச்சர் வேட்பாளர். ஸோ அவர் சொன்னதில் அப்படியே நிற்கிறாரா? அவங்க ரசிகர்லாம் லாஜிக்கா பேசுங்க. என்னையா லாஜிக் இல்லை உங்களுக்கு? திமுக சொம்புங்களுக்கு என்ன லாஜிக் இல்லை? ஏன்னா கருணாநிதி இந்திரா காந்தி சாவரப்ப இன்னும் 100 ஆண்டுகளுக்கு இந்த 2 பேர் ஒன்னா இருக்கு தம்பி எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்களா? என்ன லாஜிக் சார்? கயிறு போட்டு இழுக்கிறவங்களை பத்தி நான் கேள்வி கேட்டா அது வரமாட்டாருன்னு சொல்லிட்டு இங்க போய் எதுவுமே தெரியாத தோற்றமே இல்லாத ஒண்ணுத்துல போய் சேருவாருன்னு சொல்லிக்கிறீங்க. என்னங்க இது? நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு? இல்ல என்ன முதல்ல ஆர்பி உதயகுமார் வாங்கன்றாரு. அண்ணே உதயகுமார் அண்ணே தயவுமேல் விழி வைத்து மாதேஸ்வா எல்லாம் பண்ணுமானே நீங்க? மாதேஸ்வா எல்லாம் இப்படி பண்ணுமா? தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசாதீங்கண்ணே. நம்மளோட பலம் தெரியுண்ணே. நீங்க கீழ இருந்து வந்தவரு. அதிமுகவோட பலம் தெரியும். கோயில் யானை அதை முதல்ல புரிஞ்சுங்க. அவர் பவன் கல்யாண் மாதிரி இருங்கன்றாரு, சிரஞ்சீவி மாதிரி போயிடாதீங்கன்றாரு. பாருங்க அதான் யாரும் கேட்காம அட்வைஸ் சொன்னா நமக்கு மரியாதை இல்ல. சரி யாராவது கேட்டு தான் நம்ம அட்வைஸ் சொல்லணும். கேட்காம சொன்னா அவர் என்னன்றார்? பவன் கல்யாண் எனக்கு தெரிஞ்சு துணை முதலமைச்சர் கொடுக்குற வாங்கன்றார். விஷயத்துக்கு வரங்க. எடப்பாடி சொல்லாமல ஆர்பி உதயகுமார் சொல்லிருப்பார். இல்ல இந்த ஸ்டேட்மென்ட் பதில் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லி அவருடைய தனிப்பட்ட விருப்பத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்காருன்னு சொன்னார். என்னை தயவு செஞ்சு கோர்வையா பேச விடுங்க. நடப்பது சட்டமன்ற தேர்தல். காங்கிரஸுக்கு இதனால ஒரு ரிஸ்க் எடுத்து இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா காங்கிரஸுக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. சோனியா அம்மையாரும் விஜயும் பாத்தீங்கன்னா கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள். சார் நீங்க மதம் எல்லாம் சொல்லி மதம் சொல்லல ஐயா. RSS பழைய RSS காரரா நீங்க அப்படியே இருங்க. இப்படி பெல்ட் பெயிண்ட் அடிப்பேன். மத அரசியல் பாஜகவிற்கு எப்படி தாய் அமைப்பு RSSஓ அந்த மாதிரி விஜய்க்கு பின்னாடி அவருடைய மத அமைப்பு இருக்குதுன்னு சொல்றேன். அது எதுவும் நான் வந்து சிறுமைப்படுத்தி நான் பேசல. அப்ப எனக்கு தெரிஞ்சு விஜய் நாங்க நடிகரா தான் பார்த்தோம். அவர் கிறிஸ்துவர்னு சொல்லி அடையாளப்படுத்தி உங்களை மாதிரி ஆட்கள் தான். அதுக்கு முன்னாடி எங்களுக்கு அவர் கிறிஸ்துவரா அவர் முஸ்லீமா என்னன்னே தெரியாது. விஜய் அவ்வளவுதான். குழந்தை ஏப்பா ஒரு அண்டா குண்டா இருந்தா எடுத்துட்டப்பா அப்படி பால் வடியுது. ஏன்னா இப்படி குழந்தையா மாறி போயிட்டீங்க தேச. நான் விஷயத்துக்கு வரேன். விஜய் முதல்ல முயற்சி பண்றது என்னன்னா தான் முதலமைச்சர் காங்கிரஸ் தாம் பக்கம் இழுத்து அவங்களுக்கு ஒரு 60-70 சீட்டு கொடுத்து துணை முதலமைச்சர். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 10 கோடி 15 கோடி வாங்கின இந்த உண்டி குளிக்கு வெளியே வந்து உண்டி குளிக்குவானுங்க. திமுக 10 கோடி 15 கோடி வாங்குவானுங்களா? அதில் ஒருத்தன் இழுத்துக்கலாம். அப்புறம் மாதேஷ் மறந்துட்டு ஏப்பா தம்பி ஏன்னா பைக்ல போறியா கார் பைக்ல தானே நீ இப்போ கேமராமேன் எங்க நீ பைக்ல போவ? பைக்ல போனீங்கன்னா மவுண்ட் ரோட்ல மற்ற இடத்துல போறப்ப பாத்துக்க. மாதேஷ் உனக்கும் சொல்றேன். பைக்ல போறப்ப அண்ணன் திருமாவளவன் டாக்டர் திருமாவளவன் வண்டி வந்துன்னா 10 அடி அந்தாண்ட நவுந்துருந்துக்க. இல்லைன்னா அவரே வந்து விட்டு ஏத்துவாரு. அப்புறம் உனக்கு கும்மாங்குத்து தான். நீ ஆதன் டிவிங்க மாதேஷ் எல்லாம் இல்ல இறங்கி படப்படன்னு விடுவாங்க. விட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் வண்டியிலே வாகனத்திலே சென்று கொண்டிருந்தேன். அவர் வேண்டுமென்றே என்னை இடிக்க வந்தார். என்னை பற்றி அவதூறாக பேசினாரு. இறங்கி முதல்ல அந்த விஷயத்த கோர்ட் அன்னைக்கு ஒன்று ஓங்கி குட்டுச்சு இல்லை? அந்த டெய்லி ஒரு சீன் போட்டுக்கிட்டு எங்களை யாரும் பிரிக்க முடியாது, திமுக விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி பிரிச்சா தீபாவளி மாதிரி கொண்டாடுவாங்க. இல்ல புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு எங்களை பிரிக்க சைத்துட்டியா? புருஷன் உன்னை மீறி பொண்டாட்டி என்ன மீறி எப்படியா உன்னை பிரிக்க முடியும்?
யாருக்கு காது குத்துற? நீ காங்கிரஸ் போட்டோம், இந்த திருமாவளவன் 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போய் தம்பி விசை, என்னுடைய அன்பு தம்பி விசை, என்ன அன்பு தம்பி சோசப் விஜய்ட்டு போய் நிக்கலன்னா என் பேரை வந்து என்னன்னு சொல்லி நான் வந்து என் பேரை கருணாநிதினு மாத்திக்கிறேன், இல்ல ஸ்டாலின்னு மாத்திக்கிறேன், இல்ல திராவிட மணின்னு மாத்திக்கிறேன், என் பேரை மாத்திக்கிறேன். இதுதான் விஜயோடைய திட்டம். அவர் தலைமையில கூட்டணி, அதுல காங்கிரஸ் இடம்பெற வேண்டும், விசிகா கம்யூனிஸ்ட் இழுத்து வைப்பார். இது வச்சாருனாவே இப்போது அதிமுக ஸ்வீட் எடு கொண்டாடு. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, விஜய் ஒரு இதுவரைக்கும் தமிழக அரசியல் கண்டிராத சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த சூப்பர் ஸ்டார் நம்பர் 1 நடிகர். நான் எந்த விதத்துலையும் அவரை குறைச்சி சொல்ல. அப்ப அவருக்கு அவர் சார்ந்த கிறிஸ்துவ சமுதாய ஓட்டு சல்லிசா எதுவுமே பண்ணாம அவங்களுக்கு அப்படியே நாமம் போட்டு ஏமாத்திக்கிட்டு இருந்த கிறிஸ்தவர்களை ஏமாத்திட்டு இருந்து திமுக வாங்கிட்டு இருந்த ஓட்டுல 90% ஓட்டு விஜய் வாங்குவாரு. உங்களால் சொல்லப்படுகின்ற பாஜக இருக்கும் அணியில் சிறுபான்மையினர் ஓட்டு வராதுன்னு சொல்றப்ப அதிமுகவிற்கு நோ லாஸ் நோ கெயின். வராத ஓட்டு அங்க பல்கா போயிட்டு இருந்த ஓட்டு தம்பி பிரிக்கிறார்னா ஸ்வீட் எடு கொண்டாடு நம்பர் 1. திருமாவளவன் போனதுனால பட்டியலின மக்களுடைய ஓட்டும் அந்த பக்கம் போகும். அப்படிங்கிறப்ப இது அதிமுகவிற்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைஞ்சதுன்னா திமுக ஃப்ரேம்லயே இருக்காது. போட்டிங்கிறது ஏழை விவசாயி உண்மையான முதலமைச்சராக இருந்த எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி வேணுமா, சினிமா முதலமைச்சர் விஜய் வேணுமான்னு களமே இப்படி மாறும். எழுதி வச்சுக்க, நான் காமெடியா சொல்லல. திமுக வர்சஸ் அதிமுக இருக்கிறது, விஜய் களம் மாறும். காங்கிரஸ் 67 செத்து போன காங்கிரஸுக்கு லேபிளே அதோட சின்னம். அந்த சின்னம் ஒருவேளை விஜய் பக்கம் போயிடுச்சுன்னா ஒட்டுமொத்த சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு 12% உட்காந்துக்கிட்டு நோகாம அப்படியே அவங்களை ஏமாத்திட்டு தலையில முளவா அரைச்சிக்கிட்டு கிறிஸ்துவ சமுதாய மக்களுடைய ஓட்டையும் முஸ்லீம் சமுதாய மக்கள் ஓட்டையும் ஏமாத்தி வாங்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? அந்த ஓட்டு திமுக இருந்து காலியாவும் பட்டியலின மக்களுடைய ஓட்டு காலியாவும் திமுக அரசியல் களத்திலே 2026 ஃப்ரேம்லயே இருக்காது. ஃப்ரேம்லயே திமுக இருக்காது. இதுக்கு தான் விஜய் திட்டமிடுறாரு. ஸோ அவரோட கணக்கு என்னன்னா, ஜெயிப்போன்னு நினைப்பார், ஆனா யதார்த்தத்தை ஜெயிக்க மாட்டோமா, திமுகவை வரவிடாம பண்ணிட்டோம். திமுக வரவிடாம பண்ணிட்டோம்னா யார் வருவா? பழனிசாமி. எடப்பாடி முதல்வர் ஆகிறதுக்கு விஜய் வேலை செய்வாருன்றீங்க. நேரடியா கூட்டணிக்கு போக மாட்டார். அவர் தலைமையில் காங்கிரஸ் நேரடியோ மறைமுகமோ இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு அவர் அரசியலுக்கு வந்தாரு. அப்புறம் சொல்றீங்க, அதான் நம்ம ஜெரால்டு சொல்லுவாரு வந்து என்ன, பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறதுக்கு விஜய் கட்சி ஆரம்பிச்சார். முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, தனியா என்ன கல்லூரி முதலமைச்சர் கூட ஆக முடியாதுங்கிற யதார்த்த சூழ்நிலை விஜய்க்கு தெரிஞ்சிருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஓட்டு வாங்குவார். நான் இல்லைன்னு சொல்ல, மத்தவங்க மாதிரி எல்லாம் விசில் அடிச்சாங்க குஞ்சிங்க அப்படின்லாம் சொல்லல. இந்த 41 பேரை கொலை பாதகம், அவங்க 41 பேர் செத்து போனதுக்கு காரணமான ஜோசப் விஜயும் ஜோசப் ஸ்டாலினும் என்ன மாதிரி இந்த யூடியூப்ல இது வரைக்கும் சோசியல் மீடியாவில் பேசியிருக்கேன். யாராவது சொல்லி நான் நெஞ்ச நிமித்தி சொல்றேன், 41 பேர் அநியாயமா செத்து போனதுக்கு காரணம் ஜோசப் விஜய் ஜோசப் ஸ்டாலின் 2 பேரும். ஒன்னு அரசாங்கம் என்னங்க பண்ணும், அரசாங்கத்தில் என்னங்க பண்றதுக்கு இருக்குதுன்னு அந்த பக்கம் ஜாலரா அடிக்கிறாங்க. இல்ல தம்பி விஜய் என்னங்க பண்ணுவாரு, அவரு பாட்டுக்கு போனாருன்னு இந்த பக்கம் ஜாலரா அடிக்கிறானுங்க. அதிமுக சொல்றீங்களா, எடப்பாடி சொல்றீங்க? எடப்பாடி அதை பத்தி தான் பேசினாரா? இல்ல எடப்பாடி அரசுதான் முழு பொறுப்புன்னாரு. அதுக்கு முழு ஒண்ணு கேக்குறேன், உங்க ஊர்ல விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு இத்திலுண்டு செலவு வச்சுனா போலீஸ் எத்தனை என்ஓசி வாங்கிட்டு சொல்றான் அவங்ககிட்ட? பதில் சொல்லு, மனசாட்சி இருந்தா. இபில என்ஓசி வாங்க சொல்றான், தாசில்தார்ட்ட வாங்க சொல்றான், கலெக்டர்கிட்ட வாங்க சொல்றான். அது இல்லாம பாத்தீங்கன்னா எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது அத்தனையும் வாங்கிட்டு இத்தனை மணிக்கு நீ விழா ஆரம்பிக்கணும், 2 நாள் விடமாட்டோம், அன்னைக்கு சேர்ந்தமே விநாயகர் தப்பு இருக்கா இல்லையா அதை சொல்லுங்க. நான் சொல்றத கேளு, விஜய் மேல தப்பு இருக்கா இல்லையா? விஜய் மேல 100% தப்பு. எடப்பாடி கொலை குற்றவாளி. எடப்பாடிக்கு தெரியலையே. நீ உன்னோட பிரபலத்தை இது பண்ணிக்கிட்டு நம்மள ஒரு எம்ஜி ராமச்சந்திர மாதிரி காமிச்சுக்கிறேன்னு 7 மணி நேரம் 8 மணி நேரம் திட்டமிட்டு தாமதம் வந்து குடல் நசுங்கி கழுத்து நசுங்கி செத்து போன 9 குழந்தைங்களோட ஆவி உங்களை சும்மா விடாது மிஸ்டர் விஜய் மிஸ்டர் ஸ்டாலின். இதுதான் என்னுடைய ஸ்டாண்டு. ஒரு அரசாங்கத்துக்கு எப்படி இது இல்லாம ஒரு மாரியம்மன் கோயில் திருவிழா வில்லேஜ்ல இருந்து வந்தால் தானே நீங்க பேண்ட் கோட் சுட்டலாம் நீ போட்டுட்டு இருக்கலாம். நம்மள மாதிரி நீங்க கேர் ஆஃப் வில்லேஜ் தான். வில்லேஜ்ல மாரியம்மன் பண்டிகை பார்த்துருக்கீங்களா? போலீஸ் எத்தனை வந்து இது போடுவோம், இந்த பக்கம் பொங்கல் வைக்க கூடாது, அந்த பக்கம் ஆட்ட ஆடக்கூடாது, இவ்வளோ கட்டுப்பாடு போடுறிய கோழி கழுத்து மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல வந்து நீ விஜய்க்கு அனுமதி கொடுத்தனா அவன் வந்து எடப்பாடி 2 நாளைக்கு முன்னாடி அதே இடத்துல தான் கூட்டம். நீ பெரிய ஆகச்சிறந்த பிபிசி அறிவாளி மாதேஷ் எனக்கு தெரியும். திரு ஸ்டாலின் அவர்களுக்கோ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கோ கூடுற கூட்டங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேச்சை கேட்க வந்த கூட்டம். அதுவும் குறிப்பா எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவராக இருக்கிறதுனால
இந்த ஆட்சியில் இப்படி துன்புறுறோம். எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லுவார், இவருக்கு நம்ம ஓட்டு போடலான்னு வந்து பேச்சை கேட்க வந்த கூட்டம். இதுக்கு நான் நல்ல ஒரு உதாரணம் சொல்றேன். 2010ங்கிற நினைவு. கருணாநிதி அவர்கள் இங்கே சென்னையில் ஏதோ ஒரு மீட்டிங்கில் அறிவாலயத்தில் பேசிட்டு இருக்கிறப்ப உடல் சுகவீனம் அடைஞ்சு மயக்கம் அடைஞ்சிடுறாரு. அப்புறம் பார்த்தா திடீர்னு பார்த்தா ஒரு 2-3 நாள் எதுவும் அதை பற்றி இல்லை, நலமாக இருக்கிறார் அப்படின்ட்டு ஒரு வாரம் கழித்து கோவையில் கருணாநிதி அவர்களுடைய திமுக கூட்டம். வழக்கத்துக்கு மாறாக கட்டுக்கடங்காத கூட்டம். எல்லாம் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டத்துக்கு ஒரு 5000 பேர் வரணும், அன்றைக்கி ஒரு 20,000 பேர் கூடி நிற்கிறான். கருணாநிதி மெதுவாக ஸ்டேஜுக்கு வராது. நான் டிவியில் பார்த்தேன். இங்கே கூடியிருக்கும் இந்த கூட்டம் என் பேச்சை கேட்க வந்த கூட்டம் அல்ல, என்னை பார்க்க வந்த கூட்டம். கருணாநிதி இருக்கிறானா இல்லையா என்று பார்க்க வந்த கூட்டம் அப்படின்னாரு. அப்ளாஸ். அந்த மாதிரி திரு ஸ்டாலின், நான் இதை குறைச்சி சொல்ல, அதுக்கு அந்த கட்சி நம்பர் 1 இருக்கிறோம். ஊப்பிங்க இருக்கிறாங்க, உங்களை மாதிரி மறைமுக யூப்பிங்கெலாம் இருக்கிறாங்க. அது ஒரு கூட்டம் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி ஒரு எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்றாரு, நமக்கு ஒரு ஓட்டு போடுவோன்னு. விஜயை வந்தது பார்க்க வந்த கூட்டம். ஒரு சினிமா நடிகர், உச்ச சினிமா நடிகர். இந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உன் கலரில் என் கலரில் காக்கா குருவி மாதிரி ஒருத்தர் இருப்பார் வடிவேலு, அவருக்கு கூடாத கூட்டமா? சாதாரணமாக 1,00,000 பேர் வந்தாங்க. அப்படிங்கிறப்ப ஒரு உச்சபட்ச நடிகர், அவரை பார்க்க வந்த கூட்டம். ரெண்டுக்கும் வித்தியாசப்படுத்திக்கங்க. பார்க்க வந்த கூட்டம் நாளைக்கு ஓட்டாவும் மாறும். பார்க்க வந்த கூட்டத்தை பார்த்துட்டு நீங்க பிரம்மாண்டமாயிருச்சு சார். நான் சொல்றது தயவு செஞ்சு நான் சீரியஸான குற்றச்சாட்டு வைக்கிறேன். கோழிக்கழுத்து மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல விஜய்க்கு எவ்வளவு பெரிய கூட்டம் கூடுங்கிறது தெரிஞ்சு உங்க ஐஎஸ் திராவிட போலீஸுக்கு தெரியாதா? அவங்க வந்து தே ஆர் வெயிட்டிங் ஃபார் த டிசாஸ்டர். அதுதான் திருச்சியிலேயே ஏதாவது சம்பவம் நடக்குன்னு இந்த திமுக அரசாங்கம் எதிர்பார்த்துச்சு. அங்கே தப்பிச்சுக்கிட்டு ஐயோ தம்பி சோசப்பு தப்பிச்சுக்கிட்டிய. அடுத்தது நாகப்பட்டினத்தில் பார்த்தாங்க. அவங்க எதிர்பார்த்தது கரூரில் நடந்தது. இந்த சம்பவத்தில் 2 பேருக்கு சிபிஐயோட ஃபைண்டிங்ஸ் நாளைக்கு நிச்சயமாக நான் இன்னைக்கு சொல்கிறேன். யூ டேக் மை வேர்ட்ஸ். இந்த 2 பேர் மேலேயுமே குற்றச்சாட்டு. தமிழக அரசாங்கமும் விஜயும் காரணம். விஜயை நான் குற்றம் சொல்கிறதுக்கு காரணம், வேணும்னே தாமதப்படுத்தி வேணும்னே லேட்டாக போய் மக்களை நான் கேட்குறேன். பெரிய மேனேஜ்மெண்ட் படித்தவன் ஜான் ஆரோக்கியசாமி அவங்க இருக்கிறாங்க. ஒரு மக்களுக்கு முதல்ல தண்ணி ஏற்பாடு பண்ணுறதுக்கு அதான் சொல்கிறேன். நீங்கள் என்ன அரசியல்னா என்னன்னே தெரியாமல் உன் பந்தாவை காமிச்சிக்கிறதுக்கு எம்ஜிஆரோட எனக்கு பெரிய கூட்டம் இருக்குது, ரஜினிகாந்தோட எனக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குதுன்னு தாமதப்படுத்தி போய் 41 பேரோட சாவுக்கு காரணமாக இருந்த உன்னை வந்து ஜீசஸ் மன்னிக்க மாட்டார். அதே மாதிரி ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். நீங்க அதை தவிர்த்துட்டு போறீங்க. நான் இதை அடுத்து சொல்லிடுறேன். நான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கணும்னு காத்து கொண்டிருந்த இந்த திமுகவும் அவங்க கடவுளை நீங்க வந்து கடவுளை நம்ப மாட்டீங்க. திமுகவை சொல்றேன், 41 பேர் சாவுக்கு காரணமா இருந்த உங்களை மக்கள் தண்டிப்பாங்க. எந்த விதத்திலையும் விஜய் இந்த பொறுப்பை தட்டி கழிக்க முடியாது. மன்னிக்கிறாரு விஜய், பதில் சொல்லியாக ஏடிஎம்கே மன்னிக்குது. என்ன மன்னிச்சாரு? மன்னிப்போம் மறப்போம், வாங்க கூட்டணிக்கு வாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து நிப்போம்ன்றாங்க. ஒரு கொடியெல்லாம் பாருங்க, அவங்க கூட்டத்துல கொடியெல்லாம் மாதேசுக்குன்னு ஒரு ப்ரொஃபைல் இருக்கு. இல்ல சார், நான் கேள்விதானே சார் கீழ இறங்கி பேசக்கூடாது. நான் அப்படி கேட்க வாங்க மறப்போம் மன்னிப்போம் நீங்க பேசிட்டு இருக்கிறாரா? நான் இதை தான் சொல்றேன். இந்த அதிமுக காரங்க தயவு செஞ்சு உங்க பலத்தை புரிஞ்சுக்கங்க. நீங்க பேசுறது ஏதோ நமக்கு ஜெயிக்க முடியாது, விஜய் வந்தால் தான் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துது. தயவு செய்து இது உணர்ந்து கொண்டு பேசுங்கள்னு அவங்ககிட்ட வந்து இது மூலமா ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். அடுத்த விஷயத்துக்கு வாங்க. அதிமுக கூட்டங்கள்ல தாவேகா கொடி பறந்த உடனே புள்ளையார் சொல்லின்றாரு. இந்த கொடியெல்லாம் பறக்கிறதுக்கு காரணமே எடப்பாடி தரப்பே வந்து ஆட்களை வச்சு செட் பண்ணி இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்ற ஒரு பார்வையும் சொல்றாங்க. சரி, அப்படி இருந்தா விஜய் நேரம் என்ன பண்ணியிருப்பாரு? இந்த கொடி பறப்பதற்கோ எனக்கோ எந்த சம்பந்தமும் இல்லை. இது வேற யாரோ புல்லுருவிகள், அந்த உருவி இந்த உருவி இவங்க பண்ணியிருக்காங்க. எங்களுடைய தொண்டர்கள் எல்லாம் கட்டுக்கோப்பானவர்கள், யாருமே பழனிசாமி கூட்டத்துக்கு போகலன்னு அறிக்கை விட்டுருக்கலாம்ல. சொல்லுமா? அவர்தான் எதுக்குமே அறிக்கை விட மாட்டேன்றாரு, மௌனசாமியா. அப்படிப்பட்ட தாவேகா தலைவரையும் தாவேகாவின் முழுசா நம்புறாங்க. அபார்ட் ஃப்ரம் தட் ஒன்று விட்டுருங்க. 41 பேர் செத்து அந்த ஆன்மாக்கள்லாம் சாந்தி அடைஞ்சுதா? இன்னைக்கு 1 மாதம் ஆச்சு. உன் பனையூர் பங்களாவில் போய் உள்ள பூந்திய. நான் ஒன்று கேட்குறேன். தீபாவளிக்கு இது வரைக்கும் முன்ன பின்ன வாழ்த்து சொல்லாத நீயே யாரும் தீபாவளி கொண்டாட வேண்டாம் அப்படின்னு சொன்னல. நீ சொன்னதும் உன் தொண்டரெல்லாம் கேட்டு யாரும் கொண்டாடல. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நாளைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கார், கட்சி திமுகவுடைய தலைவர். இந்த ஒரு வேலையை செய்யாதீங்கன்னு திமுக காரங்கிட்ட சொன்னா கடைக்கோடியில் இருக்கிற தொண்டை வரைக்கும் அதை கடைபிடிப்பானா மாட்டானா? உண்டா இல்லையா? உண்டு, பண்ணுவாங்க. ஆமா.
அப்போ கூட விட்டுருங்க, ஸ்டாலின் வந்து ஒரு ராஜ குடும்பத்திலேருந்து வந்த ஒரு கருணாநிதியோட மகன். எடப்பாடி பழனிசாமி சாதாரண கிளை செயலாளராக இருந்து இன்னைக்கு அதிமுக பொதுச் செயலாளராக வந்தவர். இந்த வேலை எக்காரணங்கள், அதாவது உதாரணமாக சொல்கிறேன், ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக வந்தோடனே என்னை சந்திக்க வருபவர்கள் யாரும் சால்வை அணிவிக்க வேண்டாம், அதுக்கு உருப்படியாக ஏதாவது புத்தகங்கள் கொடுங்கன்னாரு. இன்னைக்கு வரைக்கும் அதை அதிமுக தொண்டர்கள் அதை ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா? உண்டா இல்லையா? அப்போ இவ்வளோ லட்ச ரசிகர்கள் கூட்டத்தை வச்சிருக்கிற நீயே அன்னைக்கு முதலமைச்சர் சிஎம் சார் என்ன வேணா நீங்கள் இது பண்ணுங்க, என் ரசிகர்கள் இது பண்ணாதீங்கன்னு சொன்னீங்க. உண்மையானுமே செத்து போன அவங்களுக்கெல்லாம் போய் கேதம் விசாரித்து தோளோட தோளில் அவங்கள கட்டி பிடிச்சி அந்த ஆறுதலையும் தேற்றுதலையும் நீ கொடுக்கக்கூடிய ஆளாக இருந்தா, ஒரு படத்தில் சொல்லுவார்ல, இது நான் சொல்வது வெறும் பேச்சல்ல, கட்டளை கட்டளை கட்டளை. ஏப்பா பாத்தியா விஜய் படத்தில் பார்த்துருக்கிறீங்களா? சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு, நான் துக்கம் விசாரிக்க கரூருக்கு வருகிறேன், என்னுடைய ரசிகர்களே நீங்கள் இராணுவத்திற்கு ஒப்பானவர்கள், ஒருத்தர் கூட வரக்கூடாது, ஊட்ட விட்டு வெளியே வரக்கூடாது, வீட்டில் உட்காந்து இறந்து போன நம்ம அந்த தொப்புள் குடி ஒருவருக்காக பிரார்த்தனை பண்ணுங்க, இது என்னுடைய கட்டளை, என் பின்னாடியோ முன்னாடியோ யாரும் ஒருத்தர் கூட வரக்கூடாது, நான் அந்த துக்க வீட்டுக்கு போறேன், நம்ம சகோதரன் நம்மளுடைய தொப்புள் குடி உறவு செத்து போயிட்டான், அவங்க வீட்டுக்கு நான் துக்க விசாரிக்க போறேன், வரக்கூடாது, இதனுடைய கட்டளை நீ பேசியிருந்தா ஒரு கட்சிக்காரன் எப்படி தீபாவளி கொண்டாடக்கூடாதுன்னு சொன்ன உடனே தீபாவளி கொண்டாடாம ரசிகர் கட்டுக்கோப்பா இருந்தானோ வந்திருக்க மாட்டான்ல. உனக்கு என்னையா பிரச்சனை? உக்காந்துட்டு உனக்கு ஏறினா உனக்கு ஜெட்டு பிளைட்டு, இறங்குனா கேரவன் வண்டி, பெரிய அப்படி ராட்சச கதவு, புறக்கணிக்கணும் இந்த மனிதனை. விஜயவா? ஆமா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்தாருன்னா சோத்துக்கு வழி இல்லாம சோத்துக்கு சிங்கி அடிச்சு வயிற்று இப்படி தட்டி பாடி அதுல ஒரு பெரிய புரட்சி நடிகரா வந்தார். இவர் என்ன வந்து கிளிக்க போறீங்க? உன்னை நம்பி 41 பேர் செத்து போன போய் பாத்தியா? புரட்சி தலைவர் இவர் போகணுமா? இல்ல பிரதமர் இவருக்கு இன்னொன்னு கேக்குறேன், அவருக்கு இது சரியான கேள்வி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய கட்சியே இன்னைக்கு விஜய நம்பிதான் இருக்குது. நம்பி இல்லையா? அவசியமே இல்லையா? தனியா நீங்க சொல்லி அந்த நடிகனை பாத்துக்கலாம். நான் அதிமுகவோட ஒரு ஆதரவாளர், நான் ஒன்றும் அந்த கட்சியில இருந்து பொறுப்புல இல்லை, நீ தனியா நின்று பார்க்கலாம். ஒன்று சொல்லிடுறேன் மாதேஷ், என்னை திரும்ப திரும்ப திசை திருப்ப, அந்த மக்கள் மேல உனக்கு முதல்ல அக்கறை இருந்தா நீ அப்புறம் கேட்கிறாரு இவருக்கு. நான் ஒண்ணு கேட்கிறேன், பாதுகாப்பு வேணுமா? அமெரிக்க FBI போலீஸ் இந்திய ராணுவத்தை கொண்டு கூட சொல்லலாமா? ஷூட்டிங் போனல கொடைக்கானலுக்கு, அப்ப எப்படி நேரத்துக்கு போய் வந்துரும்? அதாவது எல்லாம் பார்த்துட்டு நயினார் நாகேந்திரன் தான் இப்படி சொல்றாரு. தேசிய திராவிட மாப்பிள்ளை, நட்புக்குரியவர் தான், தேசிய திராவிட மாப்பிள்ளை, நட்பிற்குரியவர் எடப்பாடியோட இருக்கு. அவர் சொன்னார் விஜய் 41 பேர் இறந்து போன மாதிரி விஜய்க்கு ஏதாவது சிக்கல் உண்டாக்கலான்னு பாக்கல, அவருக்கு உயிருக்கு ஆபத்துங்க கரூர் போனா அப்படின்ற. அதுக்கு நம்ம கரூர் பார்ட்டி என்ன சொல்லிச்சு? என்ன சொன்னார் சார்? கரூர் பார்ட்டின்னு யாரு? நீங்க இது 10 ரூபா பாலாஜி நினைச்சிட்டீங்களா? நம்ம தோஸ்து அண்ணாமலை சொன்னேன், நான் அதை சொல்லல. மாதேஷ், இதுக்கு மனசாட்சின்னு இருந்தா சொல்லுங்க. 49 குழந்தைங்க, பச்சிலம் குழந்தைகள் உட்பட 41 பேர் செத்து போயிருக்காங்களே. அட, இந்த போலீஸ் ஒன்று கொடுத்து கொண்டு போய் ஜெயிலில் போட்டோம், இல்லை திகாரில் அடைக்கிட்டோம், நான் போயே தீருவேன், எனக்கு பாதுகாப்பு கொடு, இல்லைன்னா எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு நான் சொல்கிற மாதிரி ஒரு வீடியோ அறிக்கை எந்த ரசிகனும் என்கிட்ட வரக்கூடாது. செத்து போன வீட்டுக்கு தோல் கொடுக்க உறவுக்காக நான் போகிறேன், வராதையான்னு ஒரு வீடியோ விட்டு நீ மனுஷனாக இருந்தால் நான் போயிருக்கணுமா கூடாதா? உக்காந்துக்கிட்டு சிஎம்முக்கு இவர் ஒரு இது போடுறாரு, உக்காந்துக்கிட்டு ஊம அரசியல் பண்ணிட்டு அங்கே உட்காந்துட்டு இந்த பெரிய இரும்பு கேட்டுக்கு பின்னாடி பண்ணிட்டு இருக்கு. விஜய் போன்ற இந்த சுகவாசிகளை துண்டு கொளுத்து திரைத்துறையில் சம்பாதிச்ச பல லட்சம் கோடி பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், அதாவதுங்க ஒன்று தெரிஞ்சுக்கங்க, தவறாக எடுத்துக்காதீங்க, கொஞ்சமாவது சுய புத்தி இருந்தால் தான் சொல் புத்திக்கு 3 பேரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நாம் ஒரு ராஜாவாக வர முடியும். இங்கே திறந்து பார்த்தா உக்காந்துருக்கிற ஒருத்தருக்கு எப்படி அந்த மாதிரி ஒன்றுமே இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? எழுதி கொடுப்பதையும் சொல்லி கொடுப்பதையும், ஹேண்ட்ஸ் ரைஸ் ஹேண்ட்ஸ் க்ளோஸ், ரீட் த வேர்ட்ஸ் இப்படின்னு இருக்கிற எந்த அரசியலும் தமிழக மக்களின் வழி எதுவும் தெரியாம சினிமா மாதிரியே நம்பிக்கிட்டு மக்கள் முன்னாடி ரேம்ப் போட்டு நடந்துக்கிட்டு ரேம்ப் வாக் பண்ணிட்டு இருக்கிற விஜய்ங்கிறது அரசியலுக்கு பொருத்தமற்ற ஒரு நபர். மீண்டும் சொல்றேன், ஆனா ஒரு கவர்ச்சி கூட்டம் ஒரு 10-12% ஓட்டு வரும், அந்த ஓட்டும் அவர் பிரிக்கிற ஓட்டு அதிமுகவுக்கு சாதகமா இருக்கும். ஆனால் ஒருவேளை எப்படியாவது திமுக திருப்பி சொல்றேன், விஜய் வரமாட்டார். அன்புக்குரிய அதிமுக நண்பர்களே, தயவு செய்து இந்த எண்ணத்தை மனசுல வச்சுக்காதீங்க. உங்களுடைய பலம் யானை பலம். பழனிசாமி உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது, முருகசாமி உங்களை வழி நடத்துறான். இதை விட உங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்லை. 2026 பழனிசாமி அரியணை ஏறுவார். திமுக அரபிக்கடலில் அஸ்தமனம் செய்யப்படும், அரபிக்கடலில் ஜீவசமாதி செய்யப்படும். ஜோசப் விஜய் தன்னை முழுமையாக உணர்ந்து கொண்டு
பழனிசாமி ஒரு வேளை சிஎம்மா உட்காந்தா பழையபடி வேஷம் கட்ட போகலாம், அதுதான் நடக்கும். அதனால புலப்பப்பார். மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க சார். நீங்க சொல்றதெல்லாம் நீங்க உறுதியா சொல்றீங்க. இன்னும் இபிஎஸ் அவர்கள், திரு ஆர்பி உதயகுமார் போன்றவர்கள், அதிமுக தொண்டர்கள் என்ன மனநிலையில் இருக்காங்கன்னு தெரியல. வர நாட்கள் அதுவும் தெரிஞ்சிடும். இன்னமும் விஜய்க்காக காத்திருக்காங்களா இல்லையான்றது அடுத்து வர நாட்கள் அவங்க பேசுறது ஒத்துக்கிறேன். மனசை இல்லை, இவ்வளோ நேரம் இதை மாற்றி பேசினேன். மனசாட்சியோட ஒத்துக்கிறேன். அதிமுக தொண்டர்கள் விஜய்க்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். விஜய் என்றால் ஹிந்தியில் வெற்றி வெற்றி வெற்றி. அந்த ஹிந்தி தெரியாது போடா குரூப்ல, விஜய் என்றால் வெற்றி. அந்த வெற்றிக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். பனையூர் விஜய் சார், பனையூர் தாவேகா தலைவர் விஜய் தேர். நான் சொல்றது வெற்றி விஜய் அப்படிங்கிறது மக்கள் சொல்லுவாங்க சார். மக்கள் அதே மக்கள் சொல்லுவாங்க சார். சரிங்க, வணக்கம் சார். நன்றி சார்.